நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதில் ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? தரர தரரரரா. ஸ்டில்பிங். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஹலோ, எஸ்குஸ் மீ, எஸ்குஸ் மீ. எந்திரிங்கோ, எந்திரிங்கோ, எந்திரிங்கோ. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். டைம் என்னாச்சு? பக்கத்துலேயே வாட்ச் வச்சுங்க டைம் கேட்குறீங்கோ? 8:30. ஐயோ ஐயோ, லேட் ஆயிடுச்சே. ஹலோ ஹலோ, ஏங்க 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 என்னத்துக்கு இப்படி பதறீங்க? பதறாம டெய்லி காலையில சீக்கிரம் எந்திரிச்சிருவேங்க. இன்னைக்குன்னு பார்த்து இப்படி தூங்கிட்டேன். ஏங்க 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 இவ்வளவு பதறீங்க? என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? நான் தான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன்ல, காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வாசல் கூட்டணும், கோலம் போடணும், மாமாக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணணும். எல்லாம் போச்சு. 8:30 மணி வரைக்கும் எதுவுமே தெரியாம தூங்கிருக்கேங்க. ஏங்க விடுங்க, இந்த வேலைலாம் ஒரு நாள் பண்ணலன்னு அப்படியே உள்ள நின்று போயிடுமா? டயர்ட்ல தூங்கிட்டீங்க, ஏன் விடுங்க. ஏங்க நீங்களாச்சும் என்னை எழுப்பியிருக்கலாம்ல. போச்சு, சொதப்பிட்டேன். வெரி வெரி பேட் மார்னிங். சோ அப்படிலாம் சொல்ல கூடாது. பேட் மார்னிங்லாம் கிடையாது, குட் மார்னிங் தான். எப்படி? நீங்க சொன்ன மாதிரி நீங்க எத்தையும் சொதப்பலாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதை கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே ஜர்க் ஆயிடுவீங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த நான் வந்து பண்ணியிருக்கேன்னு சொன்னா நீங்க இன்னும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணீங்க? நீங்க பண்ண வேண்டிய எல்லா வேலையும் நானே பண்ணிட்டேன். புரியல. அதாங்க காலங்காத்துல எந்திரிச்சு மாட்டிட்ட பாலை கறந்து சாணி அள்ளி அதை வாசல்ல போட்டு கூட்டி பெருக்கி குழத்தை போட்டு டிஃபனை பண்ணி காப்பியை போட்டு எல்லா வேலையும் யாமே செய்து முடித்தோம். இதெல்லாம் எங்க நீங்க பண்ணீங்க? என்னங்க நீங்க உங்க ரியாக்ஷன் தப்பா இருக்குது. சர்ப்ரைஸ் ஆவீங்கன்னு பார்த்தா ஷாக் ஆகுறீங்க. ஏங்க இந்த வேலையெல்லாம் பொம்பளைங்க தான் பண்ணணும்னு யார் சொன்னது? நான்லாம் பாரதி ராஜா கண்ட புதுமை பையன். அது பாரதியார் கண்ட புதுமை பெண் இல்ல. அது லேடிஸ்க்கு, இது ஜென்ஸுக்கு. இல்ல பாவம் கலங்கத்தால இருந்துச்சு தினம் பண்ற வேலையை பண்ணி ரொம்ப டயர்ட் ஆறாங்களே, ஒரு நாளைக்கு அந்த வேலையை நாம பண்ணி அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாமே நினைச்சு எப்படி பின்னிட்டீங்க. நான் சொன்னதை வச்சு சொல்லாதீங்க. இன்னைக்கு காலையில நான் வேலை பண்ண அழக நீங்க பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெர்சலா இருப்பீங்க. ஆயிட்டேன். நேர்ல பார்த்துக்கணும், அப்பதான் மெர்சலா இருப்பீங்க. அது தாங்க நானும் சொன்னேன், மெர்சல் ஆயிட்டேன்னு. மெர்சல் ஆயிட்டீங்களா? நீங்க காலையில எந்திரிச்சு போனது, வீரைய அண்ணனை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி பால் கறந்தது, சாணம் எடுத்துட்டு வந்து வாசல்ல தெளிச்சது, அப்புறம் ஸ்கேல வச்சு கோலம் போட்டது, இந்த செம்பருத்தி பூ வச்சு டான்ஸ் ஆனது, இது எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட்ல நேரடியா பார்த்தேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.